வாங்க வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நம்ம ரட்டராஜா சேனல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணாதே பாக்குறாங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வந்துடும். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா தக்காளி சாம்பார் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்து தனியாக வறுத்து எடுத்துக்கணும். 50 கிராம் பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை போடுறதோட கடலைப்பருப்பு போட்டு வறுத்து அரைச்சிக்கிட்டோம்னா சுவையாக இருக்கும். கொஞ்சம் பொன்னரமாக வர வரலும் வறுத்து எடுத்துக்கணும். பருப்பு பாருங்க வறுத்துட்டேன், நல்லா குமுக்குன்னு மணக்குது. இந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். ஒன்றுனா போட்டு வணக்கலாம். சரி. வெங்காயம் போடு. போடுறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணக்கிங்க. வரமிளகா 5 போட்டுக்கலாம். சரி. கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூனுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். சரி. அப்பெல்லாம் இப்படி வறுத்து ஆட்டுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பச்சையே போட்டு போட்டு ஆட்டிக்கிறாங்க. அது டேஸ்ட்டே வர்றதில்ல. சீரகம் போட்டுக்கலாம். போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு போட்டு வணக்கலாம். சோம்பு, லவங்கப்பூ, பட்டை எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். சரி. மிளகு போட்டுக்கலாம். சரி, வறுத்து வச்சு இறக்கலாம். வறுத்து வச்சு பாருங்க. நல்லா வாசம் கும்முன்னு வருது. நல்லா வறுத்தாச்சு, கும்முன்னு வருது வாசம். இது வணக்கியாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆட்டும். அதுக்குள்ள தக்காளி வணக்கலாம். தக்காளி வணக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. எண்ணெய் காஞ்சிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். தக்காளிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா வணக்கணும். நல்லா பழம் வணங்கினா தான் குழம்புக்கு நல்லா இருக்கும். தக்காளியே இந்த மாதிரி நல்லா வணங்கணும். பாருங்க எப்படி வணக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கணும். இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆட்டும். அப்புறமேல எல்லா செலவும் கொட்டி மிக்சியில் அரைச்சிக்கலாம். தக்காளி வணங்கிடுச்சு. இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆட்டும். எல்லா செலவும் கொட்டி அரைச்சிக்கலாம். தக்காளி வணங்கிடுச்சு. இதோட போட்டு அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காயை துருவி கட்டி ஆட்டிக்கலாம்.
சட்டி வையே சாம்பார் தாளிச்சுக்கலாம். சரி. அரைச்சிட்டு வந்த மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். கஞ்சிக்கு கடுகு போடு. போடுறேன். கடுகு பறிச்சிட்டு கருவேப்பிலை போடு. இதான் போடுறேன். வெங்காயம் போடு. போடுறேன். வெங்காயம் நல்லா வணங்கணும், கண்ணாடி மாதிரி. வெங்காயம் வணங்கிருச்சு. அரைச்சி வச்ச சாந்த ஊத்து. ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். சரி. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் அடுப்பு நல்லா எரிஞ்சதுன்னா கொதி வந்துடும். நல்லா கொதிக்கிட்டுன்னு இறக்கலாம். பாருங்க, இப்படி தளன்னு கொதிக்குது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடணுங்க. அப்போ தான் கரையும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாகுது. இறக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நெய்யாளம்மா உப்புக்கார சுருக்குன்னு பூது குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம். கடலைப்பருப்பு வச்சு ஆட்டினாவே அது ஒரு டேஸ்ட்டே வேற. ஆமாம். வேறு எப்படி வாசம் வருது, நல்லா குங்குமம் நல்லா இருக்குது. எனக்கு காரம் சுருக்குனுக்குதுப்போ. உனக்கு சாப்பிட்டா இன்னும் குழம்பு ஊற்றினா கூட நீ சாப்பிடுவாயா? நம்ம காரம் கச்சமாக தான் வச்சுக்கிறோம், ஒன்றும் அதிகமாக வைக்க மாட்டோம். ஆமாம் ஆமாம். நான் தர மாட்டேன்ப்பா, எனக்கே போதும், பத்தாது. இன்னும் கொஞ்சம். நான் கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஆமாம். நல்லா பருப்பு வச்சு நல்லா ஆட்டினத்துக்கு குழம்பு சூடுக்குன்னு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது.
நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெட்டை ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.